இது என்ன யுகம்? ஓம் சாந்தி. சிவதந்தையின் பிராமண குழந்தைகளுக்கு இது சங்கம யுகமாக இருக்கின்றது. அதாவது ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கும் மேளா என்று சொல்வதுதான் சங்கம யுகம். சங்கம யுகம் என்றால் சங்கம் என்றால் சந்திப்பின் யுகமாக இருக்கின்றது. பரமாத்மாவும் ஆத்மாக்களும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளையும் சந்திப்பதற்காக பரமாத்மா வரும் யுகம்தான் இந்த சங்கம யுகம். பரமாத்மாவின் பெயரோ ரூபமோ காலமோ தேசமோ கர்த்தவியமோ யாருக்குமே தெரிவதில்லை. சிவதந்தை அதாவது இறைவனோ இந்த பாரதத்தில்தான் சங்கமயுகத்தில்தான் வந்து பிரம்மாவின் உடலை கடனாக பெற்றுக்கொண்டு ஞானக்கடலானவர் ஞான மழை பொழிகின்றார். ஆகையால் இது சங்கமயுகம் என்று சொல்லப்படுகின்றது. சங்கமயுகமோ கலியுகத்தின் கடைசியில் வருகின்றது. அது இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் உலகியல் மக்களோ இது கலியுகமாக இருக்கின்றது. கலியுகம் முடிந்த பிறகு நாம் சத்யுகத்துக்கு மாற்றலாக வேண்டும். இந்த உலகம் மாறப்போகிறது என்று குழந்தைகள் புரிந்திருக்கின்றார்கள். ஆனால் உலகிய மக்களோ நினைக்கின்றார்கள் இந்த கலியுகம் 40,000 ஆண்டுகள் இன்னும் இருக்கின்றன என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவர்களோ இருளில் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் தந்தையின் குழந்தைகள் புரிந்துள்ளோம். நமது புத்தியில் இருக்கின்றது இந்த உலகம் மாற்றமடைய போகின்றது என்று. மேலும் நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம் என்று புத்தி தெரிந்து வைத்துள்ளது. ஆகையால் மற்றவர்களுக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவர்களது நாடியை பார்த்துவிட்டு தந்தையின் அறிமுகத்தை சரியான நேரத்தில் சரியான படியாக தந்தையை அறிமுகம் செய்ய வேண்டும். வீட்டிற்கு செல்ல முடியும். ஓம் சாந்தி.